ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஆரஞ்ச் 10 days 10 டாபிக் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி. கிரிட்டிக்கல் திங்கிங்கா அப்படின்னா என்ன? ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைரக்டாக ஆக்ஷனுக்கு இறங்காமல் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு தீவிரமாக யோசித்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு காரியத்தில் இறங்கினா அது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். 21st செஞ்சுரியோட டாப் மோஸ்ட் ஸ்கில், அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான டாப் மோஸ்ட் ஸ்கில் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங். அதோட டூஸ், டோன்ட்ஸ் அண்ட் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கேள்வி கேட்கணும். அசம்ஷன்ஸ் வச்சுக்காம, நம்ம எந்த ஒரு அனுமானங்கள் வச்சுக்காம எவிடன்ஸ்க்கு தேடணும். இரண்டாவது, பல ஆங்கிளில் பல வியூ பாயிண்ட்ஸை யோசிச்சுட்டு அதோட பல விளைவுகளை யோசித்து நம்ம முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் இருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கணும். டோன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறாங்க. முதல்ல நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கோ ஒரு தீர்மானத்துக்கோ வரக்கூடாது, போதுமான தகவல்கள் இல்லாதவரை. அப்புறம் ரெண்டாவது, ஒரு ஏற்கனவே இருக்கிற பிலீஃபை வச்சு கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பலியாயிடக்கூடாது. நம்ம யோசிச்சு தான் செய்யணும், பழைய தீர்மானங்களை வச்சு பண்ணக்கூடாது. அப்புறம் மூணாவது, ஃபேஸ் வேல்யூ. ஒரு முகத்தை பார்த்து இவர் செஞ்சா கரெக்டாக தான் இருக்கும், இவங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு எந்த ஒரு விஷயத்தையும் இன்ஃபர்மேஷனையும் நாம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நாம ஏத்துக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சில புக் ரெக்கமெண்டேஷன்ஸ். எந்தெந்த புக்ஸ் படிக்கலாம்னு. திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பை டேனியல் கனெமன், அந்த புக்கு. அடுத்த ரெக்கமெண்டேஷன் த டெமன் ஹாண்டட் வேர்ல்ட், சயின்ஸ் ஆஸ் அ கேண்டில் இன் த டார்க் பை கார்ல் சகான். இந்த இரண்டு புத்தகங்கள்லையும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க. சில டெட் டாக்ஸ் கவனிப்போமா? லேட்ரல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு எட்வர்ட் டி போனோ இஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன். அவரோட டாக் ரொம்ப நல்லா இருக்கும். டு ரியலைஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் மைண்ட். அடுத்த டெட் டாக் நாம ரெக்கமெண்ட் பண்றது த சர்ப்ரைசிங் சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், டான் கில்பர்ட். அவரோட டெட் டாக் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். முடிஞ்சா இது ரெண்டுத்தையும் கேட்டு பாருங்க. இந்த புக்கோட நேம்ஸ் அண்ட் இந்த டெட் டாக்கோட நேம்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சீரீஸோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். See you, take care, bye bye, keep smiling.